ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்ப்ளன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறது தான் அக்ரிகல்ச்சர் கவுன்சில் சம்மந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானது. நீங்கள் நல்லபடியாக அக்ரிகல்ச்சர் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். இன்னமும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சீட் கிடைக்காம இன்னும் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டீங்க. நான் திரும்ப சொல்கிறேன், சரியா? அதாவது சீட் வந்து எல்லா பக்கமே க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. அதுவும் அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங்க்கு ரீசெண்டாக இந்த 1 வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அட்மிஷன்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால் இன்னமும் நம்ம வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கோ இல்லை ஸ்பாட் அட்மிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு வேளை, சரியா, அது வந்து நெகட்டிவாக போகிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் காலேஜை பார்த்து நீங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட்மிஷன்ஸ் வந்து வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நம்மளை உடனே தொடர்பு கொள்ளுங்கள். நாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே, நிறையா பேருக்கு இருக்க டவுட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த 4th ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதோட அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டேட் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபைனல் டேட் வந்து இங்கே வந்து 22ஆம் தேதி, அதாவது 22/8/2025 இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டேட் வந்து பார்த்தா க்ளோஸ் ஆகுது. ஆனால் அவங்க வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல் என்ன பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்துருப்பீங்க. அதாவது ரிவைஸ்டு ஷெட்யூல்னு சொல்லியிருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஷெட்யூலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு டேட் கொடுத்துருந்தாங்க. என்ன டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது அட்மிஷன் கன்ஃபர்மேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தி ஜென்ரல் கோட்டா 4th ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு 22/8/2025, 26/8/2025 அண்டு 28/2025 சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. இந்த டேட்டில் யாருக்கு சார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட நிறைய பேர் கொஸ்டின் கேட்டீங்க. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். எதுக்காக இந்த 3 டேட்டை வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிடுச்சு, சரியா? ஆல்மோஸ்ட், அதாவது நிறைய காலேஜஸில் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் ஆஃப் சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஒருவேளை அந்த சீட் வந்து ஃபில் ஆகாமல் இருந்தால் 4th ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த செட் ஆஃப் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதியும் 28ஆம் தேதியும் இன்னொரு PDF ஃபைல் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு, இன்னொரு செட் ஆஃப் குரூப்பை வந்து கூப்பிட்றதுக்கு மேபி வாய்ப்புகள் வந்து இருக்கலாம், சரியா? ஆனால் நமக்கு தெரிஞ்சு அந்த வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு. அடுத்து நமக்கு நடக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்காவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் அட்மிஷனாகவோ தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்காக சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் ஸ்பாட் அட்மிஷனை வந்து நீங்கள் தவிர்க்கணும்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, அந்த அவசரத்தில் நம்ம எந்த காலேஜ் போவோம் என்ன பண்ணோன்னே தெரியாது, சரியா? ஏதாவது ஒரு காலேஜில் போய் ஜாயின் பண்ணிட்டு வந்துடுவோம். அதை தவிர்க்கிறதுக்கு தான் நீங்கள் ஸ்பாட் அட்மிஷன் போட்டாலும் சரி இல்லை காலேஜில் போய் டைரெக்டாக அட்மிஷன் போட்டாலும் சரி, ரெண்டுக்குமே ஒரே ஃபீஸ் தான் நாம் ரெஃபர் பண்ணக்கூடிய காலேஜில். அதனால் உடனே தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.